வணக்கம். இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் தீராத குழப்பங்களும் வலிகளும் யாருமே இல்லையே என்ற தனிமையும் உங்களைச் சூழ்ந்திருக்கும். இந்த வேளையில் உங்கள் மனதின் கதறலுக்குச் செவி சாய்த்து கைலாயநாதன் உங்களைத் தேடி வந்து சொல்லும் ஆறுதல் மொழி இது. பல நேரங்களில் நாம் கடவுளிடம் முறையிடுவோம். ஆனால் கடவுளே நம்மிடம் நேரில் வந்து பேசினால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு உன்னதமான தருணம்தான் இது. இந்த பதிவு உங்கள் செவிகளை வந்தடைந்திருக்கிறது என்றால் உங்கள் கஷ்டங்களுக்கான விடியல் காலம் தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம். எதற்காகவும் கலங்காதீர்கள். உங்கள் பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு உங்கள் தந்தை ஈசன் உங்களுக்காக வழங்கும் இந்த திருவாக்கை முழு மனதுடன் கேளுங்கள். இந்த ஒரு பதிவு உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையை மாற்றப் போகிறது. இதோ ஈசனின் பேரருள் வாக்கு உங்களுக்காக. என் ஆருயிர் மகனே, என் அன்பு மகளே, உன் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வழியும் கண்ணீரைத் துடைத்துவிட்டு உன் தந்தை நான் சொல்வதை ஒரு நிமிடம் உன் இதயத்தை ஒருநிலைப்படுத்தி பரிபூரணமாகக் கேள். நீ சோர்வடைந்து நம்பிக்கையின் விளிம்பில் நின்று இனி எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று தனிமையில் தவித்து ஏங்கும் இந்த நொடியில் உன்னை தேடி உன் அப்பன் ஓடி வந்திருக்கிறேன். இது ஏதோ தற்செயலாக உன் செவிகளை வந்தடைந்த பதிவு என்று நினைக்காதே. அண்ட சராசரங்களையும் ஆளும் உன் தந்தை தன் பிள்ளையின் கதறல் கேட்டு நேரில் வந்து பேசும் மகா திருவாக்கு இது. உனக்கு இப்போது இருக்கும் மனக்குழப்பங்களுக்கும் விவரிக்க முடியாத ஆன்ம வலிகளுக்கும் தொடர் ஏமாற்றங்களுக்கும் நிரந்தரமான தீர்வு சொல்லவே நான் உன்னை தேடி வந்தேன். இந்த குரலை நீ கேட்கத் தொடங்கிய இந்த நொடியே உன்னைச் சூழ்ந்திருந்த இருள் விலகத் தொடங்கிவிட்டது. உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகப் போகின்றன. இதை முழுமையாக கேட்கும் பொறுமையையும் நம்பிக்கையையும் மட்டும் நீ எனக்குக் கொடு. உன் முழு வாழ்க்கையையும் நான் ஒரு மகா அற்புதமாக மாற்றியமைக்கிறேன். வெளியில் தைரியமாகச் சிரித்துப் பேசினாலும் யாருமற்ற தனிமையில் நீ எவ்வளவு தூரம் உடைந்து போய் அழுகிறாய் என்பது எனக்குத் தெரியும். எனக்கென்று உண்மையாக ஒரு உறவு கூட இல்லையே, என் மனப்பாரத்தை இறக்கி வைக்க ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று நீ எத்தனையோ இரவு நிலவை பார்த்து கண்ணீர் வடித்திருக்கிறாய். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள். நீ செய்த தூய்மையான நன்மைகளைக் கூட அவர்கள் ஏளனம் செய்து உன்மீது பழிச் சொற்களை வீசினார்கள். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, மரியாதை, பதவி மற்றும் நிம்மதி அனைத்தும் அநியாயமாக தட்டிப் பறிக்கப்பட்டதாக நீ ஒவ்வொரு நாளும் துடிக்கிறாய். அந்த இருண்ட தருணங்களில் எல்லாம் உன் நிழலாக நின்று உன் தலையை கோதி உன்னை தாங்கிப் பிடித்தது உன் அப்பன் நான்தான். என் நெற்றிக் கண்ணின் பார்வைக்குத் தப்பியது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடன் வளர்ந்தவர்கள், உன்னோடு பழகியவர்கள் மற்றும் உனக்கு இளையவர்கள் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களைத் தொட்டு வெற்றியின் சிகரத்தில் அமர்ந்திருப்பதை நீ தினந்தோறும் பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் எல்லாம் முன்னேறிச் சென்று விட்டார்களே, நாம மட்டும் இன்னும் அதே இடத்தில் அதே போராட்டங்களுடன் தேங்கி நிற்கிறோமே. ஒரு அங்குலம் கூட நம்மால் நகர முடியவில்லையே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை ரணமாக்கி ஒவ்வொரு இரவும் உன்னை வாட்டுகிறது என்பது எனக்குத் தெரியும். ஆனால் என் குழந்தையே, நான் உன்னை ஒருபோதும் உதாசீனப்படுத்தவில்லை. உன் கதறலை நான் கேட்காமல் இல்லை. நீ கேட்பதையெல்லாம் நான் உடனடியாக கொடுத்துவிட்டு உன்னைச் சாதாரண மனிதர்களில் ஒருவனாக ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ வைக்க எனக்குத் துளியும் விருப்பமில்லை. உனக்கான என் திட்டம் மிகப் பொரியது. உன் தலைமுறையே வியந்து பார்க்கும் அளவுக்கு வரலாறு சொல்லும் ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கையை உனக்காக நான் என் திருக்கரங்களால் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சாதாரண செடியை நட்டு வைத்தால் அது சில நாட்களிலேயே வளர்ந்துவிடும். ஆனால் ஒரு மகா விருட்சமான ஆலமரம் வளரக் காலம் எடுக்கும். அதுபோலவே ஒரு சாதாரண கட்டடம் சில மாதங்களில் கட்டி முடிக்கப்படும். ஆனால் காலத்தை வென்று நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் எழும்ப வேண்டுமெனில் அதன் அஸ்திவாரம் அதல பாதாளம் வரை மிக ஆழமாகவும் உறுதிமிக்கதாகவும் இருக்க வேண்டும். உனது தற்போதைய சோதனைகளும் வலிகளும் இந்த நீண்ட காத்திருப்பும் அந்த அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் வேலையே அன்றி வேறில்லை. உனது ஆன்மாவை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த தாமதம். ஒரு சிற்பி ஒரு கல்லைச் சிலையாக மாற்ற ஆயிரக்கணக்கான அடிகளைச் சம்மற்றியால் கொடுக்கிறான். அப்பொழுது அந்த கல்லுக்கு வலிக்கும். ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டால் மட்டுமே அது கருவறையில் அமரும் தெய்வமாக மாறும். உன் வாழ்வில் நான் செய்யும் ஏற்பாடுகள் மிக மிக நுட்பமானவை. அவை உன் கற்பனைக்கு எட்டாதவை. எப்பொழுது எதை உனக்குக் கொடுத்தால் அது உன்னிடம் நிரந்தரமாகத் தங்கும் என்பது உன்னைவிட உன் அப்பன் எனக்கு நன்றாகத் தெரியும். அந்த தெய்வீக ஏற்பாடுகள் இப்போது முழுமையடையும் தருவாயில் இருக்கின்றன.
இத்தனை காலம் நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீருக்கும், நீ காட்டிய பொறுமைக்கும், மற்றவர்கள் ஏளனம் செய்தபோது நீ மௌனமாகத் தாங்கிக் கொண்ட அந்த தியாகத்திற்கும் ஈடாக பல 100 மடங்காக நற்பலன்களை நான் இப்போது வாரி வழங்கப் போகிறேன். இது சாதாரண விடியல் அல்ல, உன் வாழ்வின் இருளை மொத்தமாக விரட்டியடிக்கும் மகா பிரகாசமான பொற்காலம். தாமதத்தின் பின்னால் தர்மம் இருக்கிறது. என் ஆசீர்வாதம் இப்போது உன் கதவை தட்டுகிறது. நம்பிக்கையோடு நிமிர்ந்து நில், உன் வெற்றிச் சரித்திரம் இதோ தொடங்குகிறது. என் அன்பு பிள்ளையே, கையில் ஒரு காசு கூட இல்லையே, அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட அடுத்தவரிடம் கையேந்த வேண்டியிருக்கிறதே, நாளுக்கு நாள் பெருகி வரும் கடன்கள் கழுத்தை நெரிக்கிறதே என்று நீ படும் பொருளாதாரத் துயரங்களை நான் முழுமையாக அறிவேன். நாளைக்கு என்ன செய்வோம், நம் குடும்பத்தின் நிலை என்னவாகும் என்ற அச்சம் உன் கண்களில் தூக்கத்தை தொலைக்கச் செய்து உன்னை சித்திரவதை செய்வதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் நேர்மையான உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும், உன்னை விட குறைந்த தகுதியும் அர்ப்பணிப்பும் கொண்டவர்கள் மிக எளிதாக உயரங்களுக்குச் சென்று விட்டார்களே, நாம் மட்டும் ஏன் இன்னும் பாதாளத்தில் கிடக்கிறோம் என்றும் நீ எண்ணி வருந்துகிறாய். ஆனால் இன்றுடன் அந்த போராட்டங்கள் முடிவுக்கு வருகின்றன. இனி உன் வாழ்வில் அந்த வறுமை நிலை அடியோடு மாறப்போகிறது. உன் தொழிலிலும் முன்னேற்றத்திலும் இத்தனை காலம் முட்டுக்கட்டையாக இருந்த அத்தனை கண்ணுக்குத் தெரியாத தடைகளையும் சூழ்ச்சிகளையும் என் சூலாயுதத்தால் நான் தகர்த்தெறிகிறேன். முடங்கிக் கிடந்த உன் முயற்சிகள் அனைத்தும் இனி அசுர வேகம் எடுக்கும். நீ மூடியிருக்கும் என்று நினைத்த கதவுகள் ஒவ்வொன்றாக தானாகத் திறக்கும். புதிய வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களும் திசையெங்கும் இருந்து உன்னை தேடி வரும். கடந்த காலங்களில் நீ அறியாமல் செய்த தவறுகளாலோ அல்லது மற்றவர்களின் துரோகத்தாலோ இழந்த அத்தனை செல்வங்களையும் சொத்துக்களையும் இந்த ஈசன் உனக்கு வட்டியும் முதலுமாக மீட்டுத் தருவேன். நீ மற்றவர்களிடம் உதவி கேட்டு நின்ற காலம் மறைந்து உன்னை தேடி உதவி கேட்டு வருபவர்களுக்கு நீ மனமுவந்து அள்ளி வழங்கும் குபேர் நிலையை உனக்கு நான் அருளப் போகிறேன். உன் கைகள் இனி வாங்கும் கைகளாக இருக்காது, வழங்கும் கைகளாக உயரும். இது உன் அப்பன் நான் உன்மீது ஆணை வைத்துச் சொல்லும் சத்திய வாக்கு. தைரியமாக உன் பணிகளைத் தொடங்கு. உன் கல்லாப் பெட்டியிலும் கருப்பையுள்ளத்திலும் நான் நிரம்பியிருப்பேன். என் அருமை பிள்ளையே, உடல் ரீதியாக நீ அனுபவித்து வரும் தீராத உபாதைகளும் நீண்ட கால மன உளைச்சலால் ஏற்பட்ட அந்த பெரும் தளர்ச்சியும் உன்னை ஒரு மூலையில் முடக்கி போட்டிருப்பதை உன் அப்பன் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நிம்மதியாக ஒருவேளை உறங்க முடியவில்லையே, உடல் ஒத்துழைக்கவில்லையே என்று நீ ஏங்கும் ஏக்கத்திற்கு இன்றுடன் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இதோ என் நெற்றியில் தவழும் திருநீற்றின் மகிமையால் உன் தீராத பிணிகளையும் பிணிகளால் வந்த வலிகளையும் நான் இப்போதே வேரோடு பிடுங்கி எறிகிறேன். உன் நரம்புகளில் புதிய இரத்தமும் உன் உடலில் அசாத்தியமான தெய்வீக ஆற்றலும் இனி பாய்வதை நீயே உணர்வாய். உன் உடல் ஒரு கோவிலாக புனிதம் பெற்று மீண்டும் பழைய சுறுசுறுப்போடு நீ எழுந்து நடப்பாய். அதேபோல் உன் இல்லத்தில் நீண்ட காலமாக நிழலாடி வந்த சச்சரவுகள், எதற்கென்றே தெரியாமல் வெடிக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நிலவும் மனக்கசப்புகள் அனைத்தும் என் பார்வையால் இப்போதே நீக்கப்படுகின்றன. உன் வீட்டை சூழ்ந்திருந்த இருள் விலகி அங்கே ஒரு தெய்வீக அமைதியும் மங்கள ஓசையும் இனி நிரந்தரமாக குடிபுகும். குறிப்பாக உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றிய உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் முன்னேற்றத்தையும் நான் என் நேரடி பொறுப்பில் ஏற்றுக்கொண்டேன். அவர்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு தடைகளையும் தகர்த்து அவர்களை ஒரு இரும்பு கவசமாக நின்று நான் காப்பேன். உன் வம்சம் தழைக்கவும் உன் இல்லம் செழிக்கவும் இந்த ஈசன் நான் ஆசி வழங்கிவிட்டேன். இனி உன் குடும்பம் ஒரு நந்தவனமாக மாறும். இது என் சத்திய வாக்கு. என் கண்ணான மகனே மகளே, நீ உன் உயிரை கொடுத்து நேசித்தவர்கள், உன்னையே முழுமையாக நம்பியிருந்த தருணத்தில் உன்னை திரும்பி பார்க்காமல் உன் கைகளை உதறிவிட்டு விலகிச் சென்றார்களே என்று எண்ணி எண்ணி இன்னும் உன் இதயம் ரணப்படுவதை நான் அறிவேன். நான் தானே அவர்களுக்கு எல்லாமுமாக இருந்தேன், எனக்கு ஏன் இந்த துரோகம் என்று நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீரும் என் பாதங்களை நனைக்கின்றன. ஆனால் என் பிள்ளையே, அவர்களுக்கு உன்னை புரியவில்லை என்பது உன் இழப்பல்ல, அது அவர்களின் மகா துரதிருஷ்டம். அவர்கள் உன் வாழ்வில் தங்கியிருந்தால் நீ அடையப் போகும் அந்த மாபெரும் வளர்ச்சிக்கும் உனக்காக நான் காத்திருக்கும் உன்னதமான இடத்திற்கும் அவர்கள் துளியும் தகுதியானவர்கள் கிடையாது என்பதை நீ உணர வேண்டும். உனக்கு தீங்கு விளைவிப்பவர்களையும் உன் முன்னேற்றத்தைக் கண்டு உள்ளூர வஞ்சக எண்ணம் கொண்டவர்களையும் உன் அன்பை தங்களுக்குச் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டவர்களையும் நான் தான் உன் பாதையிலிருந்து வலுக்கட்டாயமாக அகற்றி வைத்தேன்.
நீ அதை ஒரு பெரும் இழப்பு என்று நினைத்து உன் உலகம் இருண்டுவிட்டதாக கலங்குகிறாய். ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் அது உன் அப்பன் நான் உனக்கு அளித்த மிகப்பெரிய தெய்வீக பாதுகாப்பு. ஒரு விஷப்பாம்பு உன் பாதையில் குறுக்கிட்டால் அதை நான் அகற்றுவது உன்னை காக்கத்தானே தவிர உன் பயணத்தை தடுக்க அல்ல. உன்னைச் சுற்றியிருந்த போலியான முகமூடிகளை நானே என் கரங்களால் கிழித்தெறிந்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த பொய்களுக்கு நடுவே என் பிள்ளை நீ சிதைந்து போவதை என்னால் பார்க்க முடியாது. இப்போது உன் வாழ்க்கை ஒரு தூய்மையான இடமாக மாறிவிட்டது. இனி உன் வாழ்வில் நுழையப் போகும் அத்தனை உறவுகளும் நண்பர்களும் உன் ஆன்மாவை நேசிக்கும் உண்மையான அன்போடு வருவார்கள். அவர்கள் உன்னை சுமையாக நினைக்காமல் ஒரு பொக்கிஷமாக தாங்கிப் பிடிப்பார்கள். பிரிவுகள் எல்லாம் அழிவல்ல, அவை உனக்கான புதியதொரு மேன்மையான தொடக்கம் என்பதை உணர்ந்து நிம்மதி கொள். என் உயிருக்கு உயிரான பிள்ளையே, இத்தனை நேரமாக உன் அப்பன் நான் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பிறகு உன் மனதிற்குள் இப்போது ஒரு விவரிக்க முடியாத பேரமைதி மெல்ல மெல்ல பரவுவதை நீ உணர்கிறாய் அல்லவா? இத்தனை காலமாய் உன் நெஞ்சை அழுத்தி உன்னை மூச்சுவிட விடாமல் வதைத்த அந்த மகாபாரம் இப்போது மலையிலிருந்து இறங்கிய ஒரு சுமையைப் போல குறைந்திருப்பதை உன் இதயம் உணர்கிறது அல்லவா? அந்த நிம்மதி உனக்குள் தானாக எழவில்லை என் குழந்தையே. அதுதான் என் இருப்பு. நான் உன் ஆன்மாவிற்குள் குடியேறிவிட்டேன் என்பதற்கும் உன் சுமைகளை என் தோள்களில் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதற்கும் இதுவே அசைக்க முடியாத நேரடி அடையாளம். உனக்கான பொற்காலம் என்பது ஏதோ நாளை பிறக்கப் போவது கிடையாது. இதோ இந்த நொடியே, இந்த வினாடியே உனக்கான அந்த பொற்காலம் தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் தோல்வி என்ற சொல்லுக்கோ யாய் நையாய் கோ இயலாமை என்ற உணர்வுக்கோ இடமே இல்லை. பழைய நினைவுகளைச் சுட்டெரித்துவிட்டு ஒரு புதிய மனிதனாக தைரியமாக நிமிர்ந்து எழுந்து நட. உன் தந்தை நான் உனக்கு முன்னால் கையில் மின்னும் சூலத்துடன் கம்பீரமாகச் சென்று கொண்டிருக்கிறேன். உன் பாதையில் மறைந்திருக்கும் முட்களையும் தடைகளையும் உனக்குத் தெரியாமல் விரிக்கப்பட்டிருக்கும் சூழ்ச்சி வலைகளையும் என் சூலத்தால் சிதறடித்து பாதையைச் சீர் செய்கிறேன். உன்னை தீண்ட நினைக்கும் எந்த ஒரு தீய சக்தியோ, பொறாமை கொண்ட கண்களோ அல்லது உன்னை வீழ்த்தத் துடிக்கும் வஞ்சக எண்ணங்களோ என் நெற்றிக் கண்ணின் தீட்சண்யமான பார்வையால் பட்டு தெரித்துச் சாம்பலாகும். நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. நீ தனி ஆள் அல்ல, அகிலத்தையே ஆளும் ஈசனின் வாரிசு. உன் நிழலாக நான் இருக்கும் வரை எந்த இருளும் உன்னை நெருங்க முடியாது. கலங்காதே, கவலைப்படாதே. இன்று முதல் உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மையே, நன்மையே, நன்மையே. போய் வா என் செல்லப் பிள்ளையே, வெற்றி உனதே. என் அன்பு பிள்ளையே, இத்தனை நேரமாக நீ கேட்டது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்ற வந்த ஈசனின் நேரடி ஆசீர்வாதம். உன் மனதில் இப்போது பிறந்திருக்கும் அந்த புதிய தைரியமே அவர் உனக்குள் குடியேறிவிட்டார் என்பதற்கான சாட்சி. இந்த தெய்வீக அமைதி உன் மனதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. நீ எந்த அளவிற்கு நிம்மதி அடைந்தாயோ அதேபோல் கவலையில் வாடும் உன் நண்பர்களோ உறவினர்களோ அல்லது உனக்குத் தெரிந்தவர்களோ இந்த பதிவை கேட்டால் அவர்களின் மனப்பாரமும் குறையும் அல்லவா? ஒரு நல்ல விஷயத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வது கூட ஈசனுக்குச் செய்யும் ஒரு தொண்டுதான். எனவே இந்த ஈசனின் திருவாக்கை உனக்கு வேண்டியவர்களுக்கு உடனடியாக பகிர்ந்திடு. ஷேர். அவர்களின் வாழ்வில் நீ ஒரு ஒளியேற்ற காரணமாக இரு. மேலும் உன் அப்பன் ஈசன் மீது உனக்கு இருக்கும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் கமெண்ட் செக்ஷன் ஓம் நம சிவாய் என்று ஒருமுறை பதிவிடு. உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை மனதார நினைத்து அங்கே பதிவிடு. உன் குரல் கைலாயத்தை எட்டும். உனக்கான வெற்றியை உறுதி செய்ய உன் அப்பன் நான் காத்துக்கொண்டு ஈண்டு கொண்டிருக்கிறேன். இனி கவலை வேண்டாம். ஈசன் இருக்க பயமேன். வணக்கம். இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் தீராத குழப்பங்களும் வலிகளும் யாருமே இல்லையே என்ற தனிமையும் உங்களைச் சூழ்ந்திருக்கும். இந்த வேளையில் உங்கள் மனதின் கதறலுக்குச் செவிசாய்த்து கைலாயநாதன் உங்களைத் தேடி வந்து சொல்லும் ஆறுதல் மொழி இது. பல நேரங்களில் நாம் கடவுளிடம் முறையிடுவோம். ஆனால் கடவுளே நம்மிடம் நேரில் வந்து பேசினால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு உன்னதமான தருணம்தான் இது. இந்த பதிவு உங்கள் செவிகளை வந்தடைந்திருக்கிறது என்றால் உங்கள் கஷ்டங்களுக்கான விடியல் காலம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். எதற்காகவும் கலங்காதீர்கள். உங்கள் பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு உங்கள் தந்தை ஈசன் உங்களுக்காக வழங்கும் இந்த திருவாக்கை முழு மனதுடன் கேளுங்கள். இந்த ஒரு பதிவு உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையை மாற்றப் போகிறது. இதோ ஈசனின் பேரருள் வாக்கு உங்களுக்காக. என் ஆருயிர் மகனே, என் அன்பு மகளே,
உன் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வழியும் கண்ணீரைத் துடைத்துவிட்டு, உன் தந்தை நான் சொல்வதை ஒரு நிமிடம் உன் இதயத்தை ஒருநிலைப்படுத்தி பரிபூரணமாகக் கேள். நீ சோர்வடைந்து நம்பிக்கையின் விளிம்பில் நின்று, இனி எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று தனிமையில் தவித்து ஏங்கும் இந்த நொடியில் உன்னைத் தேடி உன் அப்பன் ஓடி வந்திருக்கிறேன். இது ஏதோ தற்செயலாக உன் செவிகளை வந்தடைந்த பதிவு என்று நினைக்காதே. அண்ட சராசரங்களையும் ஆளும் உன் தந்தை தன் பிள்ளையின் கதறல் கேட்டு நேரில் வந்து பேசும் மகா திருவாக்கு இது. உனக்கு இப்போது இருக்கும் மனக்குழப்பங்களுக்கும் விவரிக்க முடியாத ஆன்ம வலிகளுக்கும் தொடர் ஏமாற்றங்களுக்கும் நிரந்தரமான தீர்வு சொல்லவே நான் உன்னை தேடி வந்தேன். இந்த குரலை நீ கேட்கத் தொடங்கிய இந்த நொடியே உன்னைச் சூழ்ந்திருந்த இருள் விலகத் தொடங்கிவிட்டது. உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகப் போகின்றன. இதை முழுமையாகக் கேட்கும் பொறுமையையும் நம்பிக்கையையும் மட்டும் நீ எனக்குக் கொடு. உன் முழு வாழ்க்கையையும் நான் ஒரு மகா அற்புதமாக மாற்றியமைக்கிறேன். வெளியில் தைரியமாகச் சிரித்துப் பேசினாலும் யாருமற்ற தனிமையில் நீ எவ்வளவு தூரம் உடைந்து போய் அழுகிறாய் என்பது எனக்குத் தெரியும். எனக்கென்று உண்மையாக ஒரு உறவு கூட இல்லையே, என் மனப்பாரத்தை இறக்கி வைக்க ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று நீ எத்தனையோ இரவு நிலவை பார்த்து கண்ணீர் வடித்திருக்கிறாய். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை தவறாகப் புரிந்து கொண்டார்கள். நீ செய்த தூய்மையான நன்மைகளைக் கூட அவர்கள் ஏளனம் செய்து உன்மீது பழிச் சொற்களை வீசினார்கள். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, மரியாதை, பதவி மற்றும் நிம்மதி அனைத்தும் அநியாயமாக தட்டிப் பறிக்கப்பட்டதாக நீ ஒவ்வொரு நாளும் துடிக்கிறாய். அந்த இருண்ட தருணங்களில் எல்லாம் உன் நிழலாக நின்று உன் தலையை கோதி உன்னை தாங்கிப் பிடித்தது உன் அப்பன் நான்தான். என் நெற்றிக் கண்ணின் பார்வைக்குத் தப்பியது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடன் வளர்ந்தவர்கள், உன்னோடு பழகியவர்கள் மற்றும் உனக்கு இளையவர்கள் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களைத் தொட்டு வெற்றியின் சிகரத்தில் அமர்ந்திருப்பதை நீ தினந்தோறும் பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் எல்லாம் முன்னேறிச் சென்று விட்டார்களே, நாம மட்டும் இன்னும் அதே இடத்தில் அதே போராட்டங்களுடன் தேங்கி நிற்கிறோமே. ஒரு அங்குலம் கூட நம்மால் நகர முடியவில்லையே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை ரணமாக்கி ஒவ்வொரு இரவும் உன்னை வாட்டுகிறது என்பது எனக்குத் தெரியும். ஆனால் என் குழந்தையே, நான் உன்னை ஒருபோதும் உதாசீனப்படுத்தவில்லை. உன் கதறலை நான் கேட்காமல் இல்லை. நீ கேட்பதையெல்லாம் நான் உடனடியாக கொடுத்துவிட்டு உன்னைச் சாதாரண மனிதர்களில் ஒருவனாக ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ வைக்க எனக்குத் துளியும் விருப்பமில்லை. உனக்கான என் திட்டம் மிகப் பொரியது. உன் தலைமுறையே வியந்து பார்க்கும் அளவுக்கு வரலாறு சொல்லும் ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கையை உனக்காக நான் என் திருக்கரங்களால் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சாதாரண செடியை நட்டு வைத்தால் அது சில நாட்களிலேயே வளர்ந்துவிடும். ஆனால் ஒரு மகா விருட்சமான ஆலமரம் வளரக் காலம் எடுக்கும். அதுபோலவே ஒரு சாதாரண கட்டடம் சில மாதங்களில் கட்டி முடிக்கப்படும். ஆனால் காலத்தை வென்று நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் எழும்ப வேண்டுமெனில் அதன் அஸ்திவாரம் அதல பாதாளம் வரை மிக ஆழமாகவும் உறுதிமிக்கதாகவும் இருக்க வேண்டும். உனது தற்போதைய சோதனைகளும் வலிகளும் இந்த நீண்ட காத்திருப்பும் அந்த அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் வேலையே அன்றி வேறில்லை. உனது ஆன்மாவை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த தாமதம். ஒரு சிற்பி ஒரு கல்லைச் சிலையாக மாற்ற ஆயிரக்கணக்கான அடிகளைச் சம்மற்றியால் கொடுக்கிறான். அப்பொழுது அந்த கல்லுக்கு வலிக்கும். ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டால் மட்டுமே அது கருவறையில் அமரும் தெய்வமாக மாறும். உன் வாழ்வில் நான் செய்யும் ஏற்பாடுகள் மிக மிக நுட்பமானவை. அவை உன் கற்பனைக்கு எட்டாதவை. எப்பொழுது எதை உனக்குக் கொடுத்தால் அது உன்னிடம் நிரந்தரமாகத் தங்கும் என்பது உன்னைவிட உன் அப்பன் எனக்கு நன்றாகத் தெரியும். அந்த தெய்வீக ஏற்பாடுகள் இப்போது முழுமையடையும் தருவாயில் இருக்கின்றன. இத்தனை காலம் நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீருக்கும், நீ காட்டிய பொறுமைக்கும், மற்றவர்கள் ஏளனம் செய்தபோது நீ மௌனமாகத் தாங்கிக் கொண்ட அந்த தியாகத்திற்கும் ஈடாக பல 100 மடங்காக நற்பலன்களை நான் இப்போது வாரி வழங்கப் போகிறேன். இது சாதாரண விடியல் அல்ல. உன் வாழ்வின் இருளை மொத்தமாக விரட்டியடிக்கும் மகா பிரகாசமான பொற்காலம். தாமதத்தின் பின்னால் தர்மம் இருக்கிறது. என் ஆசீர்வாதம் இப்போது உன் கதவை தட்டுகிறது. நம்பிக்கையோடு நிமிர்ந்து நில். உன் வெற்றிச் சரித்திரம் இதோ தொடங்குகிறது. என் அன்பு பிள்ளையே, கையில் ஒரு காசு கூட இல்லையே. அத்தியாவசிய தேவைகளுக்குக் கூட அடுத்தவரிடம் கையேந்த வேண்டியிருக்கிறதே. நாளுக்கு நாள் பெருகி வரும் கடன்கள் கழுத்தை நெரிக்கிறதே என்று நீ படும் பொருளாதாரத் துயரங்களை நான் முழுமையாக அறிவேன். நாளைக்கு என்ன செய்வோம், நம் குடும்பத்தின் நிலை என்னவாகும் என்ற அச்சம் உன் கண்களில் தூக்கத்தை தொலைக்கச் செய்து உன்னை சித்திரவதை செய்வதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் நேர்மையான உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும்
உன்னை விட குறைந்த தகுதியும் அர்ப்பணிப்பும் கொண்டவர்கள் மிக எளிதாக உயரங்களுக்குச் சென்று விட்டார்களே, நாம் மட்டும் ஏன் இன்னும் பாதாளத்தில் கிடக்கிறோம் என்றும் நீ எண்ணி வருந்துகிறாய். ஆனால் இன்றுடன் அந்த போராட்டங்கள் முடிவுக்கு வருகின்றன. இனி உன் வாழ்வில் அந்த வறுமை நிலை அடியோடு மாறப்போகிறது. உன் தொழிலிலும் முன்னேற்றத்திலும் இத்தனை காலம் முட்டுக்கட்டையாக இருந்த அத்தனை கண்ணுக்குத் தெரியாத தடைகளையும் சூழ்ச்சிகளையும் என் சூலாயுதத்தால் நான் தகர்த்தெறிகிறேன். முடங்கிக் கிடந்த உன் முயற்சிகள் அனைத்தும் இனி அசுர வேகம் எடுக்கும். நீ மூடியிருக்கும் என்று நினைத்த கதவுகள் ஒவ்வொன்றாகத் தானாகத் திறக்கும். புதிய வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களும் திசையெங்கும் இருந்து உன்னை தேடி வரும். கடந்த காலங்களில் நீ அறியாமல் செய்த தவறுகளாலோ அல்லது மற்றவர்களின் துரோகத்தாலோ இழந்த அத்தனை செல்வங்களையும் சொத்துக்களையும் இந்த ஈசன் உனக்கு வட்டியும் முதலுமாக மீட்டுத் தருவேன். நீ மற்றவர்களிடம் உதவி கேட்டு நின்ற காலம் மறைந்து உன்னை தேடி உதவி கேட்டு வருபவர்களுக்கு நீ மனமுவந்து அள்ளி வழங்கும் குபேர் நிலையை உனக்கு நான் அருளப் போகிறேன். உன் கைகள் இனி வாங்கும் கைகளாக இருக்காது, வழங்கும் கைகளாக உயரும். இது உன் அப்பன் நான் உன்மீது ஆணை வைத்துச் சொல்லும் சத்திய வாக்கு. தைரியமாக உன் பணிகளைத் தொடங்கு. உன் கல்லாப் பெட்டியிலும் கருப்பையுள்ளத்திலும் நான் நிரம்பியிருப்பேன். என் அருமை பிள்ளையே, உடல் ரீதியாக நீ அனுபவித்து வரும் தீராத உபாதைகளும் நீண்ட கால மன உளைச்சலால் ஏற்பட்ட அந்த பெரும் தளர்ச்சியும் உன்னை ஒரு மூலையில் முடக்கி போட்டிருப்பதை உன் அப்பன் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நிம்மதியாக ஒருவேளை உறங்க முடியவில்லையே, உடல் ஒத்துழைக்கவில்லையே என்று நீ ஏங்கும் ஏக்கத்திற்கு இன்றுடன் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இதோ என் நெற்றியில் தவழும் திருநீற்றின் மகிமையால் உன் தீராத பிணிகளையும் பிணிகளால் வந்த வலிகளையும் நான் இப்போதே வேரோடு பிடுங்கி எறிகிறேன். உன் நரம்புகளில் புதிய இரத்தமும் உன் உடலில் அசாத்தியமான தெய்வீக ஆற்றலும் இனி பாய்வதை நீயே உணர்வாய். உன் உடல் ஒரு கோவிலாக புனிதம் பெற்று மீண்டும் பழைய சுறுசுறுப்போடு நீ எழுந்து நடப்பாய். அதேபோல் உன் இல்லத்தில் நீண்ட காலமாக நிழலாடி வந்த சச்சரவுகள், எதற்கென்றே தெரியாமல் வெடிக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நிலவும் மனக்கசப்புகள் அனைத்தும் என் பார்வையால் இப்போதே நீக்கப்படுகின்றன. உன் வீட்டை சூழ்ந்திருந்த இருள் விலகி அங்கே ஒரு தெய்வீக அமைதியும் மங்கள ஓசையும் இனி நிரந்தரமாக குடிபுகும். குறிப்பாக உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றிய உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் முன்னேற்றத்தையும் நான் என் நேரடி பொறுப்பில் ஏற்றுக்கொண்டேன். அவர்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு தடைகளையும் தகர்த்து அவர்களை ஒரு இரும்பு கவசமாக நின்று நான் காப்பேன். உன் வம்சம் தழைக்கவும் உன் இல்லம் செழிக்கவும் இந்த ஈசன் நான் ஆசி வழங்கிவிட்டேன். இனி உன் குடும்பம் ஒரு நந்தவனமாக மாறும். இது என் சத்திய வாக்கு. என் கண்ணான மகனே மகளே, நீ உன் உயிரை கொடுத்து நேசித்தவர்கள், உன்னையே முழுமையாக நம்பியிருந்த தருணத்தில் உன்னை திரும்பிப் பார்க்காமல் உன் கைகளை உதறிவிட்டு விலகிச் சென்றார்களே என்று எண்ணி எண்ணி இன்னும் உன் இதயம் ரணப்படுவதை நான் அறிவேன். நான் தானே அவர்களுக்கு எல்லாமுமாக இருந்தேன். எனக்கு ஏன் இந்த துரோகம் என்று நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீரும் என் பாதங்களை நனைக்கின்றன. ஆனால் என் பிள்ளையே, அவர்களுக்கு உன்னை புரியவில்லை என்பது உன் இழப்பல்ல, அது அவர்களின் மகா துரதிருஷ்டம். அவர்கள் உன் வாழ்வில் தங்கியிருந்தால் நீ அடையப் போகும் அந்த மாபெரும் வளர்ச்சிக்கும் உனக்காக நான் காத்திருக்கும் உன்னதமான இடத்திற்கும் அவர்கள் துளியும் தகுதியானவர்கள் கிடையாது என்பதை நீ உணர வேண்டும். உனக்கு தீங்கு விளைவிப்பவர்களையும் உன் முன்னேற்றத்தைக் கண்டு உள்ளூர வஞ்சக எண்ணம் கொண்டவர்களையும் உன் அன்பை தங்களுக்குச் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டவர்களையும் நான் தான் உன் பாதையிலிருந்து வலுக்கட்டாயமாக அகற்றி வைத்தேன். நீ அதை ஒரு பெரும் இழப்பு என்று நினைத்து உன் உலகம் இருண்டுவிட்டதாக கலங்குகிறாய். ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் அது உன் அப்பன் நான் உனக்கு அளித்த மிகப்பெரிய தெய்வீக பாதுகாப்பு. ஒரு விஷப்பாம்பு உன் பாதையில் குறுக்கிட்டால் அதை நான் அகற்றுவது உன்னை காக்கத்தானே தவிர உன் பயணத்தை தடுக்க அல்ல. உன்னைச் சுற்றியிருந்த போலியான முகமூடிகளை நானே என் கரங்களால் கிழித்தெறிந்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த பொய்களுக்கு நடுவே என் பிள்ளை நீ சிதைந்து போவதை என்னால் பார்க்க முடியாது. இப்போது உன் வாழ்க்கை ஒரு தூய்மையான இடமாக மாறிவிட்டது. இனி உன் வாழ்வில் நுழையப் போகும் அத்தனை உறவுகளும் நண்பர்களும் உன் ஆன்மாவை நேசிக்கும் உண்மையான அன்போடு வருவார்கள். அவர்கள் உன்னை சுமையாக நினைக்காமல் ஒரு பொக்கிஷமாக தாங்கிப் பிடிப்பார்கள். பிரிவுகள் எல்லாம் அழிவல்ல, அவை உனக்கான புதியதொரு மேன்மையான தொடக்கம் என்பதை உணர்ந்து நிம்மதி கொள். என் உயிருக்கு உயிரான பிள்ளையே,
இத்தனை நேரமாக உன் அப்பன் நான் சொன்ன வார்த்தைகளைக் கேட்ட பிறகு உன் மனதிற்குள் இப்போது ஒரு விவரிக்க முடியாத பேரமைதி மெல்ல மெல்ல பரவுவதை நீ உணர்கிறாய் அல்லவா? இத்தனை காலமாய் உன் நெஞ்சை அழுத்தி உன்னை மூச்சுவிட விடாமல் வதைத்த அந்த மகாபாரம் இப்போது மலையிலிருந்து இறங்கிய ஒரு சுமையைப் போல குறைந்திருப்பதை உன் இதயம் உணர்கிறது அல்லவா? அந்த நிம்மதி உனக்குள் தானாக எழவில்லை என் குழந்தையே. அதுதான் என் இருப்பு. நான் உன் ஆன்மாவிற்குள் குடியேறிவிட்டேன் என்பதற்கும் உன் சுமைகளை என் தோள்களில் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதற்கும் இதுவே அசைக்க முடியாத நேரடி அடையாளம். உனக்கான பொற்காலம் என்பது ஏதோ நாளை பிறக்கப் போவது கிடையாது. இதோ இந்த நொடியே, இந்த வினாடியே உனக்கான அந்த பொற்காலம் தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் தோல்வி என்ற சொல்லுக்கோ இயலாமை என்ற உணர்வுக்கோ இடமே இல்லை. பழைய நினைவுகளைச் சுட்டெரித்துவிட்டு ஒரு புதிய மனிதனாக தைரியமாக நிமிர்ந்து எழுந்து நட. உன் தந்தை நான் உனக்கு முன்னால் கையில் மின்னும் சூலத்துடன் கம்பீரமாகச் சென்று கொண்டிருக்கிறேன். உன் பாதையில் மறைந்திருக்கும் முட்களையும் தடைகளையும் உனக்குத் தெரியாமல் விரிக்கப்பட்டிருக்கும் சூழ்ச்சி வலைகளையும் என் சூலத்தால் சிதறடித்து பாதையைச் சீர் செய்கிறேன். உன்னை தீண்ட நினைக்கும் எந்த ஒரு தீய சக்தியோ, பொறாமை கொண்ட கண்களோ அல்லது உன்னை வீழ்த்தத் துடிக்கும் வஞ்சக எண்ணங்களோ என் நெற்றிக் கண்ணின் தீட்சண்யமான பார்வையால் பட்டு தெரித்துச் சாம்பலாகும். நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. நீ தனி ஆள் அல்ல, அகிலத்தையே ஆளும் ஈசனின் வாரிசு. உன் நிழலாக நான் இருக்கும் வரை எந்த இருளும் உன்னை நெருங்க முடியாது. கலங்காதே, கவலைப்படாதே. இன்று முதல் உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மையே, நன்மையே, நன்மையே. போய் வா என் செல்லப் பிள்ளையே, வெற்றி உனதே. என் அன்பு பிள்ளையே, இத்தனை நேரமாக நீ கேட்டது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்ற வந்த ஈசனின் நேரடி ஆசீர்வாதம். உன் மனதில் இப்போது பிறந்திருக்கும் அந்த புதிய தைரியமே அவர் உனக்குள் குடியேறிவிட்டார் என்பதற்கான சாட்சி. இந்த தெய்வீக அமைதி உன் மனதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. நீ எந்த அளவிற்கு நிம்மதி அடைந்தாயோ அதேபோல் கவலையில் வாடும் உன் நண்பர்களோ உறவினர்களோ அல்லது உனக்குத் தெரிந்தவர்களோ இந்த பதிவை கேட்டால் அவர்களின் மனப்பாரமும் குறையும் அல்லவா? ஒரு நல்ல விஷயத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வது கூட ஈசனுக்குச் செய்யும் ஒரு தொண்டுதான். எனவே இந்த ஈசனின் திருவாக்கை உனக்கு வேண்டியவர்களுக்கு உடனடியாக பகிர்ந்திடு. ஷேர். அவர்களின் வாழ்வில் நீ ஒரு ஒளியேற்றக் காரணமாக இரு. மேலும் உன் அப்பன் ஈசன் மீது உனக்கு இருக்கும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் கமெண்ட் செக்ஷன் ஓம் நம சிவாய் என்று ஒரு முறை பதிவிடு. உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை மனதார நினைத்து அங்கே பதிவிடு. உன் குரல் கைலாயத்தை எட்டும். உனக்கான வெற்றியை உறுதி செய்ய உன் அப்பன் நான் காத்துக்கொண்டு ஈண்டு கொண்டிருக்கிறேன். இனி கவலை வேண்டாம். ஈசன் இருக்க பயமேன்.